அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 24ஆம் தேதி பார்க்கும்போது அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைக்கும் தனி சிறப்பு இருப்பது போல இந்த ஆடி மாத அமாவாசைக்கும் மகத்துவமும் சிறப்பும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆடி அமாவாசை நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்குது. நம்ம வந்து மாதம் வரக்கூடிய அமாவாசையில் வந்து நம்மளால் செய்ய முடியாது, படைக்க முடியல, முன்னோர்களை நினைவு கூற முடியல, இப்படி இருக்கிறவங்க வருடத்திற்கு வரக்கூடிய 3 அமாவாசையில் நாம் நம்மளுடைய பிரார்த்தனைகள், நம்மளுடைய விரத வழிபாடுகள், முன்னோர்கள் வழிபாடுகள், திதி கொடுக்கறது, சிரார்த்தம் கொடுக்கறது, இந்த மாதிரியான பல வழிகளை நாம் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தும். அதில் ஆடி அமாவாசை அப்படிங்கிறதும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 அமாவாசைகளில் நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி, தர்ப்பணம், சிரார்த்தம், வழிபாடுகள், படையல் போட்டு வழிபடுறது, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் நம்மளால் எப்படி என்ன செய்ய முடியுமோ அதை செய்து நம்ம முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய பட்சத்தில் முன்னோர்களினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக உடனடியாக கிடைப்பது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரலாம். அந்த வகையில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய இந்த அதிரடியான மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது? அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டால் அவங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் தங்களுடைய அவசரத்தினாலேயே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. இல்லை அப்படிங்கிற பிரச்சனையில் உங்களுடைய வாழ்க்கையில் சில பல தோல்விகளையும் சந்திக்க நேரிடுங்க. அதே மாதிரி சில விஷயங்களை வந்து போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய சவால்களை எதிர்கொள்வீங்க. மறைமுகமான எதிரிகள் நேரடியாகவே தங்களுக்கு தொல்லை கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. பொருளாதார வீழ்ச்சி வந்து உருவாக செய்யும். இந்த மாதிரி அடுக்கடுக்கான சூழ்நிலைகள் தங்களை வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், மனக்குழப்பம், பயம், இது போன்ற உணர்வுகளை உருவாக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஏதுவான காலமாக இருக்க பெற்றாலும் தங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே தங்களால் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல லாபத்தை தங்களால் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்கிற பட்சத்தில் சின்னதான இடைஞ்சல்கள் வரலாம், சின்ன லாபம் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கிரகங்கள் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் பெரும்பாலும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே தீர ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லதுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். குடும்பம் ரீதியாக இருக்கட்டும், உத்தியோகம் ரீதியாக இருக்கட்டும், இல்லை தொழில் வியாபாரம் ரீதியாக இருக்கட்டும், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து அவசரப்பட்டோ அலட்சியப்பட்டோ ஏனோ தான்
பண்ணணும்னு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த விஷயம் சார்ந்த காரியங்கள் தங்களுக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ குடும்பம் ரீதியாக ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறீங்க, அலட்சியத்தோடு இருக்கீங்க, இல்லை ஒரு விவாதம் எழுது குடும்பத்திற்குள்ள உறவுகளுக்கு மத்தியில் அப்படின்னும் போது அந்த உறவு அந்த இடத்துல கெடுவதற்கும் உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்படுவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பு அமைஞ்சிடும். அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த அலட்சியமான போக்கு, அலட்சியமாக இருக்கிறது அப்படிங்கிறது பணியிடத்தில் பணி சுமைகள் அதிகரிக்கலாம், இல்லை வேலை பறிபோவதற்கும் அது வாய்ப்பாக அமையும். இந்த மாதிரியான எதிர்வினைகளை நீங்களே உங்களுக்காக நீங்கள் வைத்துக்கொள்வீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. சனி பகவானினுடைய பார்வையோ இல்லை சஞ்சாரமோ உங்களுக்கு அவ்வளவா நல்லதை ஏற்படுத்த போகிறது இல்லை. இந்த நேரத்தில் சனி பகவானினுடைய தாக்கம் தங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால செலவினங்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா விரைய செலவுகள் நிறையவே ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு வேலை, தொழில், சம்பளம் அப்படின்னு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் மற்றொரு புறம் விரயங்களையும் ஏற்படுத்த தான் செய்யும். அதே மாதிரி வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு அமைய பெறுதுங்க. இருப்பினும் வீடு, வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத தீர விசாரித்து வாங்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. உடல் நலம், குடும்பத்தினுடைய நலன்கள் குறித்து நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானத்திலேயோ பண வரவிலோ குறைவு இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் கூட வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. ஆடம்பரமான செலவுகள், வசதிக்காக, சௌகரியங்களுக்காக அடுத்தடுத்து செலவுகள் செய்கிறது கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். கடன் வாங்கி வீடு வாங்கிறது, சுபகாரியங்கள் செய்கிறது உள்ளிட்ட விஷயங்களை செய்யலாம். ஆனால் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்னதாக அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்படத்தான் செய்யும். வீட்டில் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. கணவன் மனைவி உறவில் மூன்றாவது நபரின் தலையீட்டு அனுமதிக்காமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி சகோதரர்களுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பெரிதாக்காமல் சுமூகமாக அல்லது அமைதியாக தீர்த்து கொள்வது பெரிய விரிசல்கள் ஏற்படாமல் தவிர்க்க உதவுங்க. அதே மாதிரி திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை செல்வம் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைகளால் செலவுகள் அதிகரித்தாலும் கூட குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளையும் நீங்கள் கேட்பீங்க. அதே நேரத்தில் குழந்தைகளினுடைய நட்பு வட்டத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தொழில் அப்படி இல்லைனா வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பெரிய அளவு சிக்கல்கள் இல்லாமல் வேலை கிடைக்க சாத்தியமும் இருக்குது. அதே மாதிரி பணவரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, தொழில் வளர்ச்சி நோக்கி செயல்படுபவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் அலைச்சல் குறைந்து ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யுங்க. வருமானம் அதிகரிக்கும் போது செலவுகளும் கூடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களுடன் பழகுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. யார் சொல்வதையும் உடனடியாக நம்பிவிடக்கூடாது. அதிலும் பார்த்தோன்னா வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் அதிகப்படியான வருமானத்தை வீணாக செலவிடுறதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஏன்னா வருமானம் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் செய்யறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க. அதனால் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பண விரயங்களை தவிர்க்க முடியும்.
முடியும். அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையையும் தவிர்க்க முடியும். அதனால் கொஞ்சம் செலவுகள் விஷயத்துலையும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கனிவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம். குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வர பல்வேறு வகையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.